வந்து முரசொலியா அந்த பிரச்சாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பேசியிருக்காரு. நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கமலஹாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு, கரெக்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும். நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார். பேசக்கூடிய மொழி எது, அபிஷியல் லாங்குவேஜ் எது, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் 1950 தீர்மானிச்ச ஹிந்தி. அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்டில் வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும், காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவாரு. அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏங்க வேலை இல்லாம 2 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, இவங்க எல்லாம் யாருங்க? அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க. நான் பெருமைப்படுறேன். ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியம் தான். எங்க அப்பா படிச்சது 10வது, அம்மா படிச்சது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது 2 பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு. ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள், மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள், திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால் இவனுக்கு இந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்கடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்கடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் 2 பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும். 2வது, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரர்களுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
இந்தியாவினுடைய தலைவர் உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுமா? எல்லாம் முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள். இந்த சஞ்சய் ராவட்னு ஒருவர் இருக்கின்றார். அங்க என்ன பேசுறதே தெரியாம காலையில பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை. 6 மணிக்கு வாமிட் எடுக்கணும், அதுக்கு 4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பத்தி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படின்னு. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் என்னை திட்ட அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சு நான் பெருமையும் அடையும். சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போறாரு. ஸோ இது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தெரியலீங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதில் நான் எதுவும் உள்ள போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டுங்கண்ணா. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போ பிஜேபியோட கைப்பாக செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் உங்களுடைய கருத்து? அண்ணா, என்னை கேட்டீங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்க, யூ/ஏவை யூவா வச்சுக்கன்னா சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தை திமுக செயல்பாடுகளை எவ்வளவு மாற்று போனீங்க? ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள். நிறையும் குறையும் 50-50% இருந்தால் ஓகே அப்படி. ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள். அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க. அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம். நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நான் பார்க்குறேன். ஆனால் மார்க்கு போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள். என்னை போன மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் அது சரியா இருக்காதுங்க. நல்லதுதாங்கண்ணா, நல்லதுதான். அது பேசும் பொருள் ஆகணும், மக்கள்கிட்ட வைக்கணும். அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும். திமுகவினுடைய ஊழலை த்ரெட்பேராக பார்க்கணும். ஏன்னா இடி இன்னைக்கு நிறையா திரு KN நேரு அவர்கள் மீது 1 முறை அல்ல 2 முறை வேறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு தான் உப்புக்கு சப்பானியா DVSC, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதுக்கு ஒரு நேம் சேக், ஒரு FIR போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல, அதுவும் பொதுவெளியில் வரல என்ன பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுகிறாங்க. அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள். அதற்காக காத்திருப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு. என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக அது இவிஎம் மிஷினில் அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இருவரையும் கொண்டு வரணும்னு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தீங்க. 2-3 நிமிடங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்ததா தகவல் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு ஒரு தகவல். ஆனால் எனக்கு தெரியாது. நான் டிடிவி சந்திச்சேனான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அவர் யாரை சந்திச்சாரு எனக்கு தெரியாதுங்கன்னா. என்னுடைய கருத்துல ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரே கருத்துல தான் இருக்கேன். நன்றிங்கண்ணா. தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா. ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். 4 முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல். தமிழகத்தில் 4 முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு. கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் 4th ஃப்ரண்ட். விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு, வலிமையும் இருக்கு, மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரண இடப்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. 1949 ஆரம்பித்த கட்சி, பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 4 முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி. அதனால் ஒரு ஓட்டு முக்கியம், ஒரு கட்சியும் முக்கியம். கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும். அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு, ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தோம் அவங்களே 11க்குள்ள கொண்டு வாங்க. இல்லை கோலி மட்டும் இருக்காரு, ஜெயிச்சிடலாமா? சூப்பர், கோலி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார். இருந்தாலும் நேற்று கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் 4, 5, 6, 3 விக்கெட் படப்படன்னு போச்சாலும் நான் நேற்று. அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்ப வலிமை இல்லாதனால உங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறோமோ 4 முனை போட்டியில் அவ்வளவுக்கு எல்லாத்துக்கும் நல்லது. என்ன 11 பிளேயரு, அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, நிறைய கோச் இருக்கிறாங்க. அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும். அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும். ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் 11 பிளேயர் ஆடிட்டு வந்தா மட்டும் அழகு இல்லைங்கண்ணா. அந்த 11 பேரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் போய் கைத்தட்டினா தான் அழகு. யாரு சேரணும், யாரு பிரியணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும். நன்றிங்கண்ணா. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயுடைய ஒத்த கருத்தும் அதுதான், திமுக சொல்றாரு. அதிகப்படியான விமர்சனம். நேரம் இருக்கு, காலம் இருக்குங்கன்னா. திமுகவை வீழ்த்துவது நோக்கமா? ஒத்த கருத்து எல்லாமே இணையணும். அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன். அண்ணன் கேட்ட கேள்வி தவறு நான் சொல்லவே இல்லை. திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா? ஒத்த கருத்து இருக்கவங்களா வரணுமா? ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாதா? சரியான பார்வை தான். அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்லை. அதே நேரத்தில் மக்கள் ஐடியாலஜியும் பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளாக இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்னா போட்டிங்கன்னா அது ஒரு வெஜ் பிரியாணியை நான்வெஜ் பிரியாணி ரெண்டா சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்டரில் இருக்கு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி. அதனால ஏற்கனவே சொன்னது போல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களை போல நானும் அந்த பார்வையாளர்ல ஒருத்தன். அதனால கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியா இருக்கும்னு. நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டரா இருக்கேன். காலம் பதில் சொல்லட்டும், காத்திருப்போம். இதை விட என்ன சார் பேசுறது? தமிழ் பரவட்டும் வரக்கூடிய திமுக கூட்டணிக்கு முரசொலியா பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பேசியிருக்காரு. நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கமலஹாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு, கரெக்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா
அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும். நான் அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார். பேசக்கூடிய மொழி எது, அபிஷியல் லாங்குவேஜ் எது, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் 1950 தீர்மானிச்சார், ஹிந்தி. அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு எனக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்டில் வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார். அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏங்க வேலை இல்லாமல் 2 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, இவங்கெல்லாம் யாருங்க? அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க. நான் பெருமைப்படுறேன். ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியம் தான். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது 2 பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு. ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள், மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள், திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன்னு. நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் 2 பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும். 2வது, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரிகளுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுவோமா? எல்லாம் முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள். இந்த சஞ்சய் ராவட்னு ஒருவர் இருக்கின்றார். அங்க என்ன பேசுறதே தெரியாம காலையில பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை. 6 மணிக்கு வாமிட் எடுக்கணும், அதுக்கு 4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பத்தி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான்
காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படின்னு. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் நீ திட்ட அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சு நான் பெருமையும் அடையும். சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போறாரு. இது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தெரியலீங்கன்னா சிபிஐ வந்து விசாரணை கூப்பிடுறாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போகிறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டுங்கண்ணா. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போ பிஜேபியோட கைப்பாக செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இது உங்களுடைய கருத்து? அண்ணா, என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி, அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணணும், கட்டிங் பண்ணணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர், அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்க, யூ/ஏவை யூவா வச்சுக்கன்னுலாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன். தமிழக சட்டமன்றத்தை திமுக செயல்பாடுகளை பற்றி எவ்வளோ மாற்று போடுவீங்க? ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள். நிறையும் குறையும் 50-50% இருந்தால் ஓகே அப்படி. ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள். அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க. அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம். நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் பார்க்குறேன். ஆனால் மார்க்கு போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள். என்னை போன மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் அது சரியா இருக்காதுங்க. திமுக நிறைய ஊழல் பற்றி எழுதிட்டீங்க. இப்போ எதிர்கட்சி தலைவரும் வந்து நல்லது தாங்கண்ணா, நல்லது தான். அது பேசும் பொருள் ஆகணும், மக்கள்கிட்ட வைக்கணும். அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும். திமுகவினுடைய ஊழலை த்ரெட்பேராக பார்க்கணும். ஏன்னா இடி இன்னைக்கு நிறையா திரு KN நேரு அவர்கள் மீது 1 முறை அல்ல 2 முறை வேறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு தான் உப்புக்கு சப்பானியாக DVSC, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதுக்கு ஒரு நேம் சேக், ஒரு FIR போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல, அதுவும் பொதுவெளியில் வரல என்ன பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுகிறாங்க. அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள். அதற்காக காத்திருப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு. என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக அது இவிஎம் மிஷினில் அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில்
டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இருவரையும் கொண்டு வரணும்னு நீங்க ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தீங்க. 2-3 நிமிடங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்ததா தகவல் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு ஒரு தகவல். எனக்கு தெரியாது. நான் டிடிவி சந்திச்சேன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அவர் யாரை சந்திச்சாரு எனக்கு தெரியாதுங்கன்னா, என்னுடைய கருத்துல ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரே கருத்துல தான் இருக்கேன். நன்றிங்கண்ணா. விரும்புறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா, ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். 4 முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல். தமிழகத்தில் 4 முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு. கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் 4th ஃப்ரண்ட். விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு, வலிமையும் இருக்கு, மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரண இடப்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. 1949 ஆரம்பிச்ச கட்சி, பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 4 முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி. அதனால் ஒரு ஓட்டு முக்கியம், ஒரு கட்சியும் முக்கியம். கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும். அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு, ஒரு பெட்டர் பிளேயரா இருந்தோம் அவங்களே 11க்குள்ள கொண்டு வாங்க. இல்லை கோலி மட்டும் இருக்காரு, ஜெயிச்சிடலாமா? சூப்பர், கோலி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார். இருந்தாலும் நேற்று கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் 4, 5, 6, 3 விக்கெட் படப்படன்னு போச்சலாம் நான் நேற்று. அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்ப வலிமை இல்லாதனால உங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறோமோ 4 முனை போட்டியில் அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் நல்லது. அண்ணன் 11 பிளேயரு, அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, நிறைய கோச் இருக்கிறாங்க. அந்த கோச்செல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும். அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும். ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் 11 பிளேயர் ஆடிட்டு வந்தா மட்டும் அழகு இல்லைங்கண்ணா. அந்த 11 பேரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் போய் கைத்தட்டினா தான் அழகு. யாரு சேரணும், யாரு பிரியணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும். நன்றிங்கண்ணா. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயுடைய ஒத்த கருத்தும் அதுதான், திமுக சொல்றாரு. அதிகப்படியான விமர்சனம். நேரம் இருக்கு, காலம் இருக்குங்கன்னா, திமுகவை வீழ்த்துவது நோக்கமா? ஒத்த கருத்து எல்லாமே இணையணும். அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன். அண்ணன் கேட்ட கேள்வி தவறு நான் சொல்லவே இல்லை. திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா? ஒத்த கருத்து இருக்கவங்களா வரணுமா? ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாதா? சரியான பார்வை தான். அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்லை. அதே நேரத்தில் மக்கள் ஐடியாலஜியும் பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளால் இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்னா போட்டிங்கன்னா, அது ஒரு வெஜ் பிரியாணியை நான்வெஜ் பிரியாணி ரெண்டா சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்டரில் இருக்கு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி. அதனால ஏற்கனவே சொன்னது போல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களை போல நானும் அந்த பார்வையாளர்ல ஒருத்தன். அதனால கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியா இருக்கும்னு. நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டரா இருக்கேன். காலம் பதில் சொல்லட்டும், காத்திருப்போம். இதை விட என்ன சார் பேசுறது? தமிழ் வரக்கூடிய திமுக கூட்டணிக்கு முரசொலியா அந்த பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பேசியிருக்காரு. நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கமலஹாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு, கரெக்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும். நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார். பேசக்கூடிய மொழி எது, அபிஷியல் லாங்குவேஜ் எது, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும்
கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் 1950 தீர்மானிச்ச ஹிந்தி. அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார். அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு எனக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்ல வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனாலதான் பேரு தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழக்கம் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார். அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏங்க வேலை இல்லாம 2 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, இவங்கெல்லாம் யாருங்க? அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க. நான் பெருமைப்படுறேன். ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியம் தான். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது 2 பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு. ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள், மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள், திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால் இவனுக்கு அந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்கடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்கடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் 2 பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும். 2வது, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரிகளுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுவோமா? முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள். இந்த சஞ்சய் ராவட்னு ஒருவர் இருக்கின்றார். அங்க என்ன பேசுறதே தெரியாம காலையில பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை. 6 மணிக்கு வாமிட் எடுக்கணும், அதுக்கு 4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படின்னு. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. இது பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க.
அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் என்னை திட்ட அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குங்கிற நினைச்சு நான் பெருமையும் அடையும். சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போறாரு. ஸோ இது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தெரியலீங்கன்னா சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போகிறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதில் நான் எதுவும் உள்ள போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டுங்கண்ணா. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போ பிஜேபியோட கைப்பாக செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இது உங்களுடைய கருத்து? அண்ணா, என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணணும், கட்டிங் பண்ணணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்க, யூபைஏவை யூவா வச்சுக்கன்னுலாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தை திமுக செயல்பாடு எவ்வளவு மாற்று போடுவீங்க? ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள். நிறையும் குறையும் 50-50% இருந்தால் ஓகே அப்படி. ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள். அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க. அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம். நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் பார்க்குறேன். ஆனால் மார்க்கு போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள். என்னை போன மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் அது சரியா இருக்காதுங்க. திமுக நிறைய ஊழல் பற்றி அறிவிக்கீங்க. இப்போ எதிர்கட்சி தலைவரும் நல்லது தாங்கண்ணா, நல்லது தான். அது பேசும் பொருள் ஆகணும், மக்கள்கிட்ட வைக்கணும். அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும். திமுகவினுடைய ஊழலை த்ரெட்பேராக பார்க்கணும். ஏன்னா இடி இன்னைக்கு நிறையா திரு KN நேரு அவர்கள் மீது ஒரு முறை அல்ல 2 முறை வேற விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு தான் உப்புக்கு சப்பானியா DVSC, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதுக்கு ஒரு நேம் சேக் ஒரு FIR போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல, அதுவும் பொதுவெளியில் வரல என்ன பண்ணியிருக்காங்கன்னு. அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு அமைப்புகள், வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுகிறாங்க. அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள். அதற்காக காத்திருப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு. என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக அது இவிஎம் மிஷினில் அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், OPS இருவரையும் கொண்டு வரணும்னு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கீங்க. 2-3 நிமிடங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் அமித்ஷாவை சந்தித்ததா தகவல் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையத்துக்கு சம்மதிச்சுட்டாருன்னு ஒரு தகவல். ஆனால் எனக்கு தெரியாது. நான் டிடிவி அண்ணனை சந்திச்சேனான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அவர் யாரை சந்திச்சாரு எனக்கு தெரியாதுங்கன்னா.
என்னுடைய கருத்துல ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரே கருத்துல தான் இருக்கேன். நன்றி அண்ணா. விரும்புறீங்களா? ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா, ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். 4 முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல். தமிழகத்தில் 4 முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டா யாரும் எடை போட வேண்டாம். கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு. கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் 4th ஃப்ரண்ட். விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு, வலிமையும் இருக்கு, மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு. மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரண இடப்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி 1949 ஆரம்பிச்ச கட்சி, பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 4 முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி. அதனால் ஒரு ஓட்டு முக்கியம், ஒரு கட்சியும் முக்கியம். கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும். அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு, ஒரு பெட்டர் பிளேயரா இருந்தோம் அவங்களே 11க்குள்ள கொண்டு வாங்க. இல்ல கோலி மட்டும் இருக்காரு, ஜெயிச்சிடலாமா? சூப்பர், கோலி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார். இருந்தாலும் நேற்று கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் 4, 5, 6, 3 விக்கெட் படப்படன்னு போச்சலாம் நான் நேற்று. அதனால நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதை யாராச்சும் இல்ல இவங்க இருந்தனால தான் இப்ப வலிமை இல்லாதனால உங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறோமோ 4 முனை போட்டியில் அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் நல்லது. அண்ணன் 11 பிளேயர், அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, நிறைய கோச் இருக்கிறாங்க. அந்த கோச் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும். அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும். ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் 11 பிளேயர் ஆடிட்டு வந்தா மட்டும் அழகு இல்லைங்கண்ணா. அந்த 11 பேரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் போய் கைத்தட்டினா தான் அழகு. யாரு சேரணும், யாரு பிரியணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் தான் பதில் சொல்லும். நன்றிங்கண்ணா. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. விஜயுடைய ஒத்த கருத்தும் அதுதான், திமுக வீழ்த்தணும்னு சொல்றாரு. அதிகப்படியான விமர்சனம். நேரம் இருக்கு, காலம் இருக்குங்கன்னா, திமுகவை வீழ்த்துவது நோக்கமா? ஒத்த கருத்து எல்லாமே இணையணும். இல்ல அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன். அண்ணன் கேட்ட கேள்வி தவறு நான் சொல்லவே இல்லை. திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா? ஒத்த கருத்து இருக்கவங்களா வரணுமா? ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாதா? சரியான பார்வை தான். அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்லை. அதே நேரத்தில் மக்கள் ஐடியாலஜியும் பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளால் இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்னா போட்டிங்கன்னா, அது ஒரு வெஜ் பிரியாணியை நான்வெஜ் பிரியாணி ரெண்டா சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்டரில் இருக்கு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரி. அதனால ஏற்கனவே சொன்னது போல இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களை போல நானும் அந்த பார்வையாளர்ல ஒருத்தன். அதனால கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியா இருக்கும்னு. நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டரா இருக்கேன். காலம் பதில் சொல்லட்டும், காத்திருப்போம். இதை விட என்ன சார் பேசுறது? தமிழ் டீம் வரக்கூடிய திமுக கூட்டணிக்கு முரசொலியா பிரச்சாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் பேசியிருக்காரு. நடிகர் அண்ணன் திரு கமலஹாசன் அவர்கள் இந்த பராசக்தி திரைப்படம் திமுகவுக்கு முரசொலி போல களத்தில் இருக்கும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கமலஹாசன் ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நியாயமா பேசியிருக்காரு, கரெக்டா பேசியிருக்காரு. கண்டிப்பா அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முரசொலி போல பராசக்தி களத்தில் இருக்கும். நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறேன். ஏன்னா இந்த திரைப்படம் மிக அழகாக காங்கிரஸ் கட்சி தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்தை 1950 நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்த பொழுது ஒரு மொழிகளும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற வரைமுறை கொண்டு வந்திருந்தார். பேசக்கூடிய மொழி எது, அபிஷியல் லாங்குவேஜ் எது, கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் எது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு லிங்க் லாங்குவேஜாக எது வரும் என்று காங்கிரஸ் 1950 தீர்மானிச்ச ஹிந்தி. அது 1965 ஹிந்தியை திணிக்க ஆரம்பித்து எல்லோரும் ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி செய்த அடாவடித்தனத்தை மிக அற்புதமாக பராசக்தி படத்தில் போட்டு காட்டியிருக்கிறார்.
அதனால் பராசக்தி படத்தினுடைய மொத்த குழுவினருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அக்கா சுதா கொங்கரா அவர்களுக்கு, அருமை சகோதரர் சிவ கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழக மக்களுக்கு மறுபடியும் ஒரு முறை இத்தனை ஆண்டுகள் கழித்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை படம் பிடித்து காட்டியதற்கு. இதில் ஆச்சரியம் என்னன்னா திமுக காரன் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். அதான் சந்தோஷமா இருக்கு எனக்கு. எங்க ஆப்பு வைக்கிறாங்க, நட்டுல வச்சாங்களா போல்ட்டில் வச்சாங்களானே தெரியாது திமுக காரன். இந்த பராசக்தி படம் சூப்பரா இருக்கு. காங்கிரஸ் கட்சி எப்படி மக்கள் 2008 2009 இலங்கையில் இனப்படுகொலைக்கு பிறகு மேலேயே வராம துரத்துனாங்களோ, காங்கிரஸோடு யாரெல்லாம் கூட்டணி வைக்கின்றார்களோ 2026 சட்டமன்ற தேர்தலில் பராசக்தி படம் திமுகவினுடைய முரசொலியாக அவர்களை அதே வீழ்த்தும். அதனால தான் பேரு தீ பரவட்டம்னு அவங்களே வச்சுக்கிட்டாங்க. தீ வச்சிங்கன்னா முதல்ல வீட்டை தானே பிடிக்கும். வீட்டுக்குள்ள தீ வச்சா முதல்ல சொந்த வீட்டை பிடிக்கும், கூரையை பிடிக்கும், அந்த வீட்டுக்காரங்களை சுடும். அதனால் இந்த பராசக்தி படம் முதல்ல திமுக என்கின்ற வீட்டை சுடட்டும். காங்கிரஸோடு கூட்டணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க கூரையில தீ பரவட்டும். அதனால தீ பரவட்டும் நல்லா வச்சிருக்கிறாங்க. நான் இதுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் நம்முடைய முதலமைச்சர் இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடுறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கும் போல படத்தை பார்ப்பாங்க, கூட 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க, கட்டி பிடிப்பாரு, முத்தம் கொடுப்பாரு, இதை பார்த்து கண் கலங்கிட்டேன், நெகிழ்ச்சி அடைஞ்சிட்டுன்னு சொல்லுவார். அந்த காட்சிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்லா இருக்கட்டும், எல்லா மக்கள்லாம் போய் நல்லா பாருங்க. பார்த்துட்டு காங்கிரஸ் யாரோடு கூட்டணியில் இருக்கிறாங்களோ அந்த வாக்குச்சாவடி பக்கம் போய் ஓட்டு போடுறதுக்கே போயிடாது. ஏன்னா அவங்க என்னென்ன அநியாயம் செஞ்சாங்கன்னு அந்த படம் சொல்லுது. எல்லோரும் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஏங்க வேலை இல்லாமல் 2 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஆதித்ய தாக்கரே, ராஜ் தாக்கரே, இவங்கெல்லாம் யாருங்க? அங்கிருந்து என்னை மிரட்டிட்டு இருக்கானுங்க. நான் பெருமைப்படுறேன். ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு தாக்கரேவனுடைய கோபத்தை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். எனக்கே அது ஆச்சரியம் தான். எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்னைக்கு தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்த அளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்த அளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்னைக்கு மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியில் நம்முடைய அலுவலகத்தில் நான் மாநில தலைவராக பணியாற்றிய பொழுது 2 பேர்த்தோட புகைப்படம் என்னுடைய இதில் இருக்கு. ஒன்று சத்ரபதி சிவாஜி அவர்கள், மற்றொன்று மகாகவி பாரதி அவர்கள், திருவள்ளுவர் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால் இவனுக்கு இந்த மிரட்டல் போட்டு இந்த சிவசேனா, இன்னைக்கு தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சிருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சு பாரு, காலை வெட்டிப்பாரு, அதான் 2 பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ள சொந்த ஊரில் தான் இருக்கணும். 2வது, இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுடைய தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் குஜராத்தி இல்லைன்னு ஆயிருமா? அதே போல காமராஜர் ஐயா அவர்கள் இந்தியாவுடைய மாபெரும் தலைவர் நான் சொல்லும் பொழுது அவர் தமிழர் இல்லை என்று ஆகிவிடுமா? இன்னைக்கு மும்பை உலகத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லும் பொழுது அது மராட்டியர்களால் கட்டிய நகரம் இல்லைன்னு ஆயிருமா? அது மும்பை அங்க இருக்கக்கூடிய மராட்டி சகோதர சகோதரிகளுடைய உழைப்பால் உயர்ந்த நகரம் இல்லைன்னு ஆயிருமா? இதெல்லாமே அந்த நகருக்கு ஒருவர் சொல்லக்கூடிய பெருமை, ஒரு அடையாளம். எப்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவினுடைய தலைவர், உலகத்தினுடைய தலைவர் என்று சொல்லும் பொழுது அவர் பிறந்த இடமும் பிறந்த மண்ணையும் மறந்துடுமா? எல்லாம் முட்டாள்கள், அறிவில்லாதவர்கள். இந்த சஞ்சய் ராவட்னு ஒருவர் இருக்கின்றார். அங்க என்ன பேசுறதே தெரியாம காலையில பத்திரிகையாளரை சந்தித்து வாமிட் எடுப்பது மட்டும்தான் சஞ்சய் ராவத்தினுடைய காலை வேலை. 6 மணிக்கு வாமிட் எடுக்கணும், அதுக்கு 4 பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். இன்னைக்கு 3 தாக்கரே கூட்டம் போட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்னை பற்றி நீ அவமானப்படுத்துறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தமிழ்நாட்டில் டிஎம்கே அதைத்தான் காலங்காலமாக செய்கிறாங்க. ஆனால் தமிழர்களையே அவமானப்படுத்துகிறாங்க. இந்த லுங்கி கட்டினவனுங்க, வேட்டி கட்டினவனுங்க, இவனுங்களாம் இப்படி, இவனுங்களாம் அப்படின்னு. அதே கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிறாங்க. இதுதான் ஆச்சரியம். அதனால் அது திமுக தமிழகத்தில் இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரேவாக இருக்கட்டும், இவர்கள்லாம் மிரட்டி தான் அவங்க பிளப்பை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பயப்படுவோம்னு நினைக்கிறாங்க. இது பாலா சாஹிப் தாக்கரே அவர்கள் இருந்திருந்தால் இவங்கெல்லாம் இருந்திருக்கவே மாட்டாங்க. அப்பாவினுடைய பெயரை கெடுப்பதற்கே ஒரு 3 பேர் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு விவசாயினுடைய மகன் கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நான் தாக்கரே மீட்டிங் போட்டு லட்சக்கணக்கான ஆளை போட்டு ஸ்டேஜில் என்னை திட்ட அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு நினைக்கும் பொழுதும் கூட
அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த வாய்ப்பையும் எனக்கு கொடுத்துருக்குன்னு நினைச்சு நான் பெருமையும் அடையும். சார், இன்னைக்கு தாவேக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போறாரு. ஸோ இது அரசியல் களத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தெரியலீங்கன்னா சிபிஐ வந்து விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்கறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போகிறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டுங்கண்ணா. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போ பிஜேபியோட கைப்பாக செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் எம்கே ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இது உங்களுடைய கருத்து? அண்ணா, என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது ஏதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்க, யூபைஏவை யூவா வச்சுக்கன்னுலாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு அப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறைய சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக சட்டமன்றத்தை ஓடி மாற்றப்பட்ட இந்த திமுக செயல்பாடுகளை பற்றி எவ்வளவு மாற்று போடுவீங்க? ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள். நிறையும் குறையும் 50-50% இருந்தால் ஓகே அப்படி. ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள். அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க. அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம். நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நான் பார்க்குறேன். ஆனால் மார்க்கு போட தகுதியானவங்க நம்முடைய எஜமான்கள் மக்கள். என்னை போன மனிதர்கள்லாம் மார்க் போட்டால் அது சரியா இருக்காதுங்க. திமுக நிறைய ஊழல் பற்றி எழுதிங்க. இப்போ எதிர்கட்சி தலைவரும் வந்து நல்லது தாங்கண்ணா, நல்லது தான். அது பேசும் பொருள் ஆகணும், மக்கள்கிட்ட வைக்கணும். அது எல்லா மீடியா நண்பர்களும் அதை டிஸ்கஸ் பண்ணணும். திமுகவினுடைய ஊழலை த்ரெட்பேராக பார்க்கணும். ஏன்னா இடி இன்னைக்கு நிறையா திரு KN நேரு அவர்கள் மீது ஒரு முறை அல்ல 2 முறை வேறு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னைக்கு தான் உப்புக்கு சப்பானியாக DVSC, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அதுக்கு ஒரு நேம் சேக் ஒரு FIR போட்ட மாதிரி தெரியுது. அதுவும் இன்னும் மீடியா நண்பர்களுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல, அதுவும் பொதுவெளியில் வரல என்ன பண்ணியிருக்காங்க. அதனால் மக்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்வேறு அமைப்புகள் வெளியிருந்து சாதாரண நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு ஊழலை பற்றி பேசுகிறாங்க. அதனால் நிச்சயமாக இது பேசும் பொருள் என்று சொல்வதை விட சாதாரண மனிதர்களை பாதிக்கக்கூடிய ஒரு பொருள். அதற்காக காத்திருப்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, மக்கள் எப்படி இதை பார்க்குறாங்கன்னு. என்னை பொறுத்தவரை ஊழல் என்பது சாதாரண மனிதனுடைய நார்மல் வாழ்க்கையை தொட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிச்சயமாக அது இவிஎம் மிஷினில் அவங்களுடைய கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன், OPS இருவரையும் கொண்டு வரணும்னு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தீங்க. 2-3 நிலையங்களுக்கு முன்பாக டிடிவி தினகரன் அமித்ஷா சந்தித்ததா தகவல் இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு ஒரு தகவல். ஆனால் எனக்கு தெரியாது. நான் டிடிவி சந்திச்சேனான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். அவர் யாரை சந்திச்சாரு எனக்கு தெரியாதுங்கன்னா. என்னுடைய கருத்தில் ஆரம்பத்திலிருந்து எந்த மாற்றமும் இல்லை. நான் ஒரே கருத்தில் தான் இருக்கேன். நன்றிங்கண்ணா. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தவரை வலிமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு சாதாரண ஒரு எலெக்ஷன் கிடையாதுங்கன்னா. ஒரு மிக வித்தியாசமான ஒரு தேர்தல். 4 முனை போட்டி இருக்கக்கூடிய தேர்தல். தமிழகத்தில் 4 முனை போட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் தயவு செஞ்சு அப்படியே லைட்டாக யாரும் எடை போட வேண்டாம்.
கொள்கைக்காக ஒரு மனிதன், அந்த கொள்கை எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அது ரெண்டாவதுங்கன்னா, கொள்கைக்காக ஒரு மனிதன் தனிந்து துணிச்சலா நின்றுகிட்டே இருக்காரு, கேண்டிடேட்டை போட்டுக்கிட்டே இருக்காரு, தேர்தலுக்கு தேர்தல் நிற்கிறாரு. லோக்சபா தேர்தலுக்கு அவருக்கும் அந்த கட்சிக்கும் தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லைனா கூட 8% ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்த் ஃப்ரண்ட். விஜய் அவர்கள் ஸ்ட்ராங்கா அவங்களுக்கு களத்தில் வந்திருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அனுபவமும் இருக்கு, வலிமையும் இருக்கு, மோடி அவர்களுடைய ஆசீர்வாதமும் இருக்கு, மிக வலிமையான ஒரு கூட்டணி களத்தில் இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சாதாரண இடப்படக்கூடாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளில் ஓல்டஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, 1949 ஆரம்பித்த கட்சி, பல முறை வெற்றி தோல்விகளை பார்த்த கட்சி அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களை பொறுத்தவரை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு இந்த 4 முனை போட்டி என்பது வலிமையாக பலமான ஒரு போட்டி. அதனால் ஒரு ஓட்டு முக்கியம், ஒரு கட்சியும் முக்கியம். கூட்டணி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பலப்படுத்தும். அதுக்காக கூட்டணி பலமா இல்லையா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் மாதிரி நல்லா இருக்கு, ஒரு பெட்டர் பிளேயராக இருந்தோம் அவங்களே 11க்குள்ள கொண்டு வாங்க. இல்லை கோலி மட்டும் இருக்காரு, ஜெயிச்சிடலாமா? சூப்பர், கோலி மட்டும் அடிச்சு ஜெயிப்பார். இருந்தாலும் நேற்று கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் 4, 5, 6, 3 விக்கெட் படப்படன்னு போச்சாலும் நான் நேற்று. அதனால் நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கும் பொழுது டீமை நம்ம ஸ்ட்ராங் பண்றதுக்காக அந்த டீம்ல வீக்கான பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் வலிமையா இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு முன்னாடி கொண்டு போகும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. அதை யாராச்சும் இல்லை இவங்க இருந்தனால தான் இப்ப வலிமை இல்லாதனால உங்களை கொண்டு வரேன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையா இருக்கிறோமோ 4 முனை போட்டியில் அவ்வளவுக்கு எவ்வளவு எல்லாத்துக்கும் நல்லது. அண்ணன் 11 பிளேயரு, அதுக்கு மேல ஃபீல்டிங் கோச்சு, பேட்டிங் கோச்சு, நிறைய கோச் இருக்கிறாங்க. அந்த கோச் எல்லாம் சேர்ந்து தீர்மானிக்கணும். அப்புறம் ஸ்பெக்டேட்டர் இருக்கிறாங்க, ஸ்பெக்டேட்டருக்கு அது பிடிக்கணும். ஏன்னா கிரிக்கெட்டுங்கிறது வெறும் 11 பிளேயர் ஆடிட்டு வந்தா மட்டும் அழகு இல்லைங்கண்ணா. அந்த 11 பேரை பார்க்கறதுக்கு 1 லட்சம் பேர் போய் கை தட்டினா தான் அழகு. யாரு சேரணும் யாரு பிரியணும் அப்படிங்கறதுக்கெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம், காலம் தான் பதில் சொல்லும். நன்றிங்கண்ணா. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜயுடைய ஒத்த கருத்தும் அதுதான், திமுக சொல்றாரு. அதிகப்படியான விமர்சனம் நேரம் இருக்கு, காலம் இருக்குங்கன்னா திமுகவை வீழ்த்துவது நோக்கமா? ஒத்த கருத்து எல்லாமே இணையணும். இல்ல அண்ணன் கேட்ட கேள்வி நான் ஆமோதிக்கிறேன். அண்ணன் கேட்ட கேள்வி தவறு நான் சொல்லவே இல்லை. திமுகவை வீழ்த்துவது பிரதான நோக்கமா? ஒத்த கருத்து இருக்கவங்களா வரணுமா? ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடாதா? சரியான பார்வை தான், அந்த பார்வையில் எதுவும் தவறு இல்லை. அதே நேரத்தில் மக்கள் ஐடியாலஜியும் பார்க்குறாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் முரண்பாடுகளால் இருக்கக்கூடிய ஐடியாலஜியை ஒன்றா போட்டிங்கன்னா அது ஒரு வெஜ் பிரியாணியை நான்வெஜ் பிரியாணி ரெண்டாக சமைச்சு வச்சுட்டு வெஜ்ஜும் இல்லை நான்வெஜ்ஜும் இல்லை சென்டரில் இருக்க சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி. அதனால் ஏற்கனவே சொன்னது போல் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கோச் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் இல்லை, இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களை போல நானும் அந்த பார்வையாளரில் ஒருத்தன். அதனால் கோச்சு கேப்டன் பல பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டு எது சரியாக இருக்கும்னு. நான் தொடர்ச்சியாக இன்னைக்கு ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் கூட தமிழக மக்களுக்கு எது நல்லதுன்னு பேசக்கூடிய ஸ்பெக்டேட்டராக இருக்கேன். காலம் பதில் சொல்லட்டும், காத்திருப்போம்.